இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தோட கதை சுருக்கம். இந்த படம் 2008 ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் ஜெயம் ரவி அவங்களுடைய பிரதர் மோகன் ராஜா அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்தில் ஜெயம் ரவி, ஜெனிலியா, பிரகாஷ்ராஜ், கௌசல்யா இவங்க கூட முன்னணி ஆக்டர்ஸ் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி எப்படின்னா தன்னுடைய அப்பா பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பையன். எதுவுமே தெரியாது, அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் செய்வார். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். ரொம்ப அமைதியான கேரக்டராக, எந்த சேட்டையுமே பண்ண மாட்டார். ஒரு வயசு பையன், சில இந்த வெளியில் போகிறது, படம் பார்க்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே அவர்கிட்ட இருக்காது. அப்படி இருப்பார். இவர் ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஜெனிலியாவை வந்து மீட் பண்ணுவார். ஜெனிலியா அப்படின்னா ரொம்ப குறும்புத்தனமாக சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக வந்து இருப்பாங்க. அவங்க பண்ணுற விஷயம் ஒரு கோயிலில் வந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது யதார்த்தமாக அவங்க தெரியாமல் முட்டிட்டு போயிடுவாங்க. திருப்பி வந்துட்டு ஒரு தடவை முட்டிட்டு விட்டால் கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வந்து முட்டிட்டு போவாங்க. அந்த விஷயத்தில் இவருக்கு ஜெயம் ரவிக்கு வந்து அவங்கள பார்க்கையில ரொம்ப பிடிக்கும். அதோட சரின்னு இவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பார். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது ஜெனிலியாவுக்கு. அதுக்கப்புறம் பேசி பழகி அப்படியே நார்மலாக போயிட்டே இருக்கும். 2 பேரும் நைட்லலாம் மீட் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜெயம் ரவிக்கு ஆக்சுவலாக அந்த விஷயம்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாது. வீட்டை விட்டு தனியாக நைட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இது கூட அவருக்கு தெரியாது. இவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருப்பார். அவருக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுவார். இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு வந்து இந்த லவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. அதனால இவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருந்து ஒரு 2-3 மாதம் வச்சுருந்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இவர் கூட்டிகிட்டு போவார். அப்போ தான் நம்ம வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எப்படி பழகிக்கிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கும் தெரியும், ஜெனிலியாவுக்கும் தெரியும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் தனக்கு வரப்போகிற மனைவி வந்து எப்படிப்பட்டவ அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிகிட்டு போயிருப்பார். பிரகாஷ்ராஜும் ஓகேன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒத்துப்பார். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லவ் விஷயம் தெரியும்போது ரொம்பவே ஒரு இதாக இருப்பார், அடமெண்ட்டாக இருப்பார். பிரகாஷ்ராஜ் வந்து ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொல்லிடுவார். போயிருந்தால் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரகாஷ்ராஜுக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நடந்துப்பாங்க. கொஞ்சம் பணக்கார வீடாக இருப்பாங்களா, அப்போது அவங்க சாப்பிடும்போது கீழே சிந்துறது, ஒரு ஹைஜீனிக்காக சாப்பிட்றது இல்லை, டம்மு டும்முன்னு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ஏதாவது ஒரு முகம் சுழிச்சிட்டு போயிட்டே இருப்பார். இந்த விஷயத்தினால ஜெனிலியாவுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஓகே நம்ம இருக்கிறனால தான் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, அதனால் வேணும் நம்ம போயிடலாம், என்னை வந்து அங்கிளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வீட்டுக்கே போயிடுவாங்க. இதில் என்ன ஆயிரும்னா, ஜெயம் ரவி வந்து வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே பேச மாட்டார், பழக மாட்டார், அந்த மாதிரி ஆயிடுவார். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவங்க அம்மா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. யார், ஜெயம் ரவியோட அம்மா வந்து பிரகாஷ்ராஜ் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பாவம் அவன், அந்த பையன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தன்னுடைய அப்பா கிட்டே ஜெயம் ரவி பேச ஆரம்பிப்பார். அப்பா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்டு வளர்ந்துருக்கோம். எல்லா விஷயத்துலையுமே இந்த சட்டை போடணும்னு கூட நீங்கள் தான் சொல்கிறீங்க, இந்த சட்டை வாங்கி தர்றதும் நீங்கள் தான், நான் இது தான் படிக்கணும், காலேஜில் இது தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், எல்லாமே நீங்கள் தான் முடிவெடுத்தீங்க. அப்போ வாழ்க்கையில் வரப்போகிற மனைவியவாது நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா நீ வந்து நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான், அதுக்காக எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் நாங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைப்பார். அதுக்கப்புறம் தான் பிரகாஷ்ராஜுக்கே புரிய வரும், ஆமாம் நம்ம வந்து பண்ணுறது வந்து ஒரு எப்படின்னா ஒரு அடிமைத்தனம், வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்றது அவருக்கு அப்போ தான் புரியவே ஆரம்பிக்கும். லாஸ்ட்டில் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஓகே நானே அந்த பொண்ணு வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் சமாதானப்படுத்தி இவரை கொண்டு போய் அந்த வீட்டில் விடலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். உங்கள் பொண்ணு எப்படி எங்கள் வீட்டில் வந்து 2-3 மாதம் இருந்தாங்களோ அதே மாதிரி என் பையனை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் கொண்டு போய் விடுவார். அதோட விடுறதோட அந்த படத்தை வந்து அப்படியே முடிச்சிருவாங்க. லாஸ்ட்டில் என்ன 2 ஃபேமிலியும் வந்து ஒன்றா சேர்ந்தது மாதிரி அந்த மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஜெயம் ரவிக்கு இந்த படம் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படமாக அமைஞ்சிச்சு.